ஹாய் வீவர்ஸ், ஐபிஎல்லோட எல்லா மேட்சஸ்க்கும் நம்ம வந்து நியூமராலஜி படி ப்ரெடிக்ஷன்ஸ் வந்து பார்த்துட்டு வந்திருக்கோம். அந்த வகையில் நம்ம இன்றைக்கி வந்து பார்க்க போகிறது ஐபிஎல்லோட ஃபைனல் மேட்ச்சு மே 31 ஞாயிற்றுக்கிழமை இன்றைக்கி நைட்டு 7:30 மணிக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த மேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது. இந்த மேட்ச்சில் ஆர்சிபியும் ஜிடியும் வந்து மோதுறாங்க. இந்த மேட்ச்சில் யாரெல்லாம் வந்து எப்படி வந்து பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க, யார் அதிக ரன்ஸ் அடிப்பாங்க, யார் அதிக விக்கெட்ஸ் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, யாரை வந்து கேப்டன் வைஸ் கேப்டன் போடலான்னு ஒரு ஃபுல் மேட்ச் ப்ரெடிக்ஷன் வந்து இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். மே 31 இன்றைக்கி வந்து பார்த்தோம்னா 4-1 காம்பினேஷன், அதாவது ராகுவும் சூரியனும் சேர்ந்த காம்பினேஷன். அதுபடி நம்ம ப்ரெடிக்ஷன்ஸ் வந்து பார்க்குறப்போ ஃபஸ்ட்டு ஆர்சிபியில் வந்து பார்த்தோம்னா வெங்கடேஷ் ஐயர் வந்து ஒரு டீசெண்டான பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு வந்துருக்கு. அடுத்தது விராட் கோலி இன்றைக்கி நல்லா விளையாடுறதுக்கான வாய்ப்பு வந்துருக்கு. அவர்கிட்ட வந்து 30+ ரன்ஸ் வந்து எதிர்பார்க்கலாம். அடுத்து ரஜத் பட்டிதர் ஒரு டீசெண்டான பர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணுவார். தேவ்தத் படிக்கல் ஒரு பெரிய பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு வந்து இல்லை. அடுத்தது குர்னால் பாண்டியா 1-2 விக்கெட் எடுக்கிறதுக்கான சான்ஸ் வந்துருக்கு. அடுத்தது டிம் டேவிட் அவர்கிட்ட வந்து ஒரு 20 ரன்ஸ் எதிர்பார்க்கலாம். அடுத்தது ஜித்தேஷ் சர்மா ஒரு டீசெண்டான பர்ஃபார்மன்ஸ் தான் வந்து கொடுப்பாரு. அடுத்தது புவனேஸ்வர் குமார் 2 விக்கெட் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு வந்துருக்கு. ஜாஸ் ஹேஸ்லெவிட் 1-2 விக்கெட் எடுக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ரஷிக் சலாம், சுயா சர்மா, ஜேக்கப் டஃபி இவங்கெல்லாம் அதிகப்படியான விக்கெட்ஸ் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து இல்லை, கம்மியாக தான் வந்து இருக்குது. மிஞ்சி போனால் ஒரு விக்கெட் எடுக்கலாம். நெக்ஸ்ட் ஜிடியில் வந்து பார்த்தோம்னா சாய் சுதர்சன் இந்த மேட்ச் நல்லா விளையாடுறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குது. அவர்கிட்ட வந்து 30+ ரன்ஸ் வந்து எதிர்பார்க்கலாம். அடுத்தது சுப்மன் கில் ஒரு டீசெண்டான பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுப்பாரு. அடுத்து ஜாஸ் பட்லர் அவர்கிட்ட வந்து ஒரு 30 ரன்ஸ் எதிர்பார்க்கலாம். ராகுல் டிவாட்டியா ஒரு டீசெண்டான பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுப்பாரு. வாஷிங்டன் சுந்தர் வந்து 20-25 ரன்ஸ் வந்து எதிர்பார்க்கலாம். சிந்து ஒரு பெரிய பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு வந்து இல்லை. அடுத்து ரபாடாட்ட வந்து 1-2 விக்கெட் எதிர்பார்க்கலாம். முகமது சிராஜ் ஒரு விக்கெட் எடுக்க வாய்ப்பு இருக்குது. பிரசித் கிருஷ்ணா 1-2 விக்கெட் எடுக்க சான்ஸ் இருக்குது. ஜேசன் ஹோல்டர் 2 விக்கெட் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு வந்துருக்கு. ரஷீத் கான் வந்து ஒரு விக்கெட் எதிர்பார்க்கலாம். சாய் கிஷோர் டீமில் இருந்தார்னா அவருக்கு கம்பல்சரி 4 ஓவர் கொடுத்தாங்கன்னா 2 விக்கெட் அதுக்கு மேலே கூட எடுக்கிறதுக்கான வாய்ப்பு வந்துருக்கு. ஜிடி டீமில் அதிகப்படியான விக்கெட்ஸை சாய் கிஷோர் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குது. அவர் டீமில் இருந்து 4 ஓவரும் கொடுத்தாங்கன்னா, இல்லை 1 ஓவர் தான் கொடுக்குறாங்க, இல்லை அவர் ஓவரே கொடுக்கல, அவர் டீமில் இல்லைனா அவர் எடுக்க மாட்டார். அதை எப்படின்னு வந்து பார்த்துக்கங்க. இப்போ 2 டீமையும் சேர்த்து 22 பிளேயர்ஸ் ப்ளஸ் இம்பேக்ட் பிளேயர்ஸ் சேர்த்து 24 பிளேயரும் எப்படி வந்து பெர்ஃபார்ம் பண்ணணும்னு வந்து பார்த்தோம். நெக்ஸ்ட்டு யாரெல்லாம் ட்ரீம் டீமில் வரதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குது, யாரெல்லாம் பெஸ்ட்டு பிளேயர்ஸ், யாரெல்லாம் ஒரு பெஸ்ட்டு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்க அப்படின்னு வந்து பார்க்கலாம். அதுபடி பார்க்குறப்போ விராட் கோலி, ரஜத் பட்டிதர், குர்னால் பாண்டியா, புவனேஸ்வர் குமார், ஜாஸ் ஹேஸ்லிவுட், சாய் சுதர்சன், ஜாஸ் பட்லர், ககிசோ ரபாடா, பிரசித் கிருஷ்ணா, ஜேசன் ஹோல்டர், சாய் கிஷோர் இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பெஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குது. இவங்க தான் ட்ரீம் டீம் பிளேயர்ஸும். நெக்ஸ்ட் யாரை வந்து கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் போடலாம் அப்படின்னு வந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம டெலகிராம் சேனலில் யார் என்ன ஜாயின் பண்ண வந்துருந்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுத்துருக்கேன், அதில் போய்ட்டு வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா டாஸுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய எல்லா அப்டேட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நான் டெலகிராம் சேனலில் வந்து கொடுப்பேன். அப்புறம் இதோட வந்து பார்த்திங்கன்னா ஐபிஎல் வந்து முடியுது. இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய மேட்சஸ் வந்து இருக்குது, நிறைய சீரிஸ் வந்து இருக்குது. அது எல்லாத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா வீடியோ வந்து போட முடியாது. ஏன்னா ஐபிஎல் அளவுக்கு மற்ற மேட்சஸ்க்கு வந்து வீடியோ போட்டோன்னா ஓடாது. ஸோ அதனால் நிறைய மேட்சஸ் வந்து பார்த்திங்கன்னா டெலகிராம் சேனல்லே டீம் கொடுப்பேன். சில நேரம் கேப்டன் வைஸ் கேப்டன் மட்டும் கொடுப்பேன். இந்த மாதிரி எல்லாமே வந்து கொடுப்பேன். ஸோ அதுக்கெல்லாம் மறந்துடாமல் டெலகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன் வந்து லிங்க் இருக்குது. அப்புறம் இப்போ நம்ம சொல்லியிருக்கக்கூடிய இந்த ப்ரெடிக்ஷனுங்கிறது காமனான ப்ரெடிக்ஷன் தான். இன்றைக்கி மேட்ச்சில் நிறையா சேஞ்சஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்பு வந்துருக்கு. அதாவது டாஸ் போட்டதுக்கப்புறம் எந்த டீம் ஃபஸ்ட் பேட்டிங், எந்த டீம் செகண்ட் பேட்டிங்கிறத பொறுத்து நிறையா சேஞ்சஸ் வந்து இருக்கும். இப்போ நம்ம சொல்லியிருக்கக்கூடிய இந்த ப்ரெடிக்ஷனில் ஒரு சில பேரை தவிர்த்துட்டு நிறையா சேஞ்சஸ் வந்து இருக்கும். ஸோ அதெல்லாம் நீங்கள் பார்த்து டீம் போடணும்னா மறந்துடாமல் டெலகிராம் சேனல் ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. 7 மணிக்கு அப்புறம் டாஸ் போட்டதுக்கப்புறம் டெலகிராம் சேனலில் ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து யாரை வந்து சிவிசி போடலாம் அப்படின்னு வந்து பார்க்கலாம். அதுபடி பார்க்குறப்போ சாய் சுதர்சன், விராட் கோலி, சாய் கிஷோர், ஜாஸ் பட்லர் இவங்களை வந்து நீங்கள் வந்து சிவிசி வந்து ட்ரை பண்ணலாம். இவங்களை மட்டும் தான் ட்ரை பண்ணணுங்கிறது கிடையாது. நான் வந்து பெஸ்ட்டு பிளேயர்ஸில் கொடுத்துருக்கேன். 24 பிளேயர்ஸ் பெர்ஃபார்மன்ஸை சொல்லியிருக்கேன். யார் அதிக விக்கெட்ஸ் எடுப்பாங்க, யார் அதிக ரன்ஸ் அடிப்பாங்கன்னு சொல்லியிருப்பேன். அதில் நீங்கள் யாரை வேணால் ட்ரை பண்ணலாம். மல்டிபிள் டீம்ஸ் வந்து போடுறவங்க. அப்புறம் முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே அஃபிஷியலாக இருக்கக்கூடிய ஃப்ரீயாக ப்ளே பண்ணக்கூடிய கான்ட்ரஸ் ஃப்ரீயாக ஜாயின் பண்ணக்கூடியதில் மட்டும் விளையாடுங்க. யாரும் பணம் கட்டி விளையாடுறதுல விளையாட வேண்டாம். புதுசாக வந்து வீடியோ வந்து பார்க்குறவங்க மறந்துடாமல் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.